தெளிவா சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். பிஎம் இருக்கணும், அப்போசிஷன் லீடர் இருக்கணும், சிஜே இருக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு ஜனநாயக வழியில இருக்கும் அப்படின்னு. நீங்க அந்த முறையை மாற்றி என்ன பண்றீங்க, பிஎம் அப்போசிஷன் லீடர் இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹோம் மினிஸ்டரை கொண்டாந்து அதில் கொண்டாந்து சேர்க்கிறீங்க. அப்ப பெரும்பான்மை அவர்கள் 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி இரவோடு இரவாக இப்படி ஒரு அவசர கதியில கொண்டு வராங்க. ஏன்னா தேர்தல் ஆணைய அவருடைய பதவியினுடைய அதிகாரம்ன்றது எல்லை இல்லாதது. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், டிஎன் சேஷன் மாதிரி ஆட்கள் அன்றைக்கு இருந்தக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அமைச்சர்களையே பதவி நீக்கம் செய்யுங்கன்னு பரிந்துரை பண்ண இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் ஒரு மிக பலம் பொருந்திய பதவி. அப்படி ஒரு பதவியில இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கோர்ட்டு நாடி இருக்காங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்றதுக்கு முன்பாகவே, அங்கிருந்து ஒரு வழிகாட்டுதல் வர்றதுக்கு முன்பாகவே அவசர கதியில கொண்டு வர்றதுக்கெல்லாம் ஒரே ஒரு இதுதான், இவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்கள்லாம் மனசுல வச்சு ஒரு முறைகேடான ஒரு எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்றதான் இவர்களுடைய நோக்கம்.